8th standard students, we are into chapter name air. First part la நம்ம oxygen பார்த்தோம், and in this part of video we are going to see about nitrogen. So nitrogen ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான element because animals and plants they need nitrogen for their own growth. All living organisms they need nitrogen. Not only that, it is a very very important element. It is present in protein acid. அதெல்லாம் தான் நம்ம நீங்கள் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் கார்ல் வில்லியம் ஸ்கீல் அப்படிங்கிறவர் வந்து இட் வாஸ் ஃபஸ்ட் ஐசோலேட்டட். நைட்ரஜன் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஃப்ரம் க்ரீக் வேர்ட் கால் நைட்ரன் ஜீன். ஸோ அப்படின்னா என்னென்னா ஐ ப்ரொடியூஸ் நைட்ரி, தட் இஸ் த மீனிங். ஸோ நைட்ரிங்கிறதே பொட்டாசியம் நைட்ரேட் காம்பவுண்டில் வரும். நைட்ரி NITRE அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் பொட்டாசியம் நைட்ரேட் காம்பவுண்ட் ஆஃப் நைட்ரஜன். ஆனால் இந்த நேம் சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டனி லவோசியர். ஸோ ஆக்சுவலி அதோட மீனிங் என்ன அப்படின்னா நோ லைஃப். நைட்ரஜனோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ லைஃப். ஸோ நைட்ரஜன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் 4th அபுடண்ட் எலிமெண்ட், 4வது அபுடண்ட்டான எலிமெண்ட் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிறதுனா தட் இஸ் கால்ட் நைட்ரஜன். ஸோ மோஸ்ட்லி சே இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 3% ஆஃப் மாஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. இட் இஸ் அ மோஸ்ட் அபுடண்ட் எலிமெண்ட் இன் யூனிவர்ஸ் ஆல்சோ, இன் ஹியூமன் பாடி ஆல்சோ. த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் த சாட்டன் பிளானட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லார்ஜஸ்ட் மூன் பேர் வந்து டைட்டன். அதோட லார்ஜஸ்ட் மூன் நேம் இஸ் டைட்டன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 98% தட் இஸ் மேட் அப் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டேட்லேயும் கிடைக்கும், கம்பைன் ஸ்டேட்லேயும் கிடைக்கும். இட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் நைட்ரஜன் நத்திங் பட் N2ங்கிறது டை நைட்ரஜன். 2 வந்தாலே நான் என்ன சொன்னேன் டை. ஸோ டை நைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டாக கிடைக்கும். கம்பைன் ஸ்டேட் இது மிக்ஸ் வித் அதர் மினரல் சே லைக் KNO3, பொட்டாசியம் கூட KNO3, NaNO3, சோடியம் NO3, நத்திங் பட் சைல்ட் சால்ட் பெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. NaNO3 அப்படின்னா சைல்ட் சால்ட் பெட்ரி. நாட் ஒன்லி தட் KNO3. ஸோ இது மாதிரி மற்ற காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து நமக்கு இது கிடைக்கும். இட் எக்ஸிஸ்ட் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் ஆல்சோ இன் கம்பைன் ஸ்டேட். நாட் ஒன்லி தட் ப்ரோட்டீன்ஸில் இருக்குது, என்சைம்ஸில் இருக்குது, நியூக்ளிக் ஆசிடில் இருக்குது, இந்த நைட்ரஜன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் த சேம் திங். கலர் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. ஸோ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ். ஏரோட கம்பேர் பண்ணுறப்போ லைட்டராக தான் இருக்கும். அது மாதிரி வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகாது, லைட்டாக தான் சாலிபிளாக இருக்கும். நாட் ஒன்லி தட் லோ டெம்பரேச்சரில் நம்ம நைட்ரஜனை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு நைட்ரஜன் வாட்டர் மாதிரியே தெரியும். அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறப்போ நல்லா ஒயிட் கலர் சாலிட் மாதிரி தெரியுமா நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணோன்னா. ஸோ இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். வாட் ஆர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன்? ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ். சாதா கண்டிஷனில் நைட்ரஜன் எப்பயுமே ஆக்டிவாக இருக்காது. ஆனால் மற்ற எலிமெண்ட்ஸ் கூட நீங்கள் ஹை டெம்பரேச்சர்லையோ ஹை ப்ரெஷர்லையோ கேட்டலிஸ்ட் கூட நீங்கள் இருக்கிறப்போ என்னாகும், நைட்ரஜன் வந்து ஆக்டிவாக இருக்குங்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டபிள் நார் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். நைட்ரஜன் வந்து ஒரு மீடியம் மாடரேட் அப்படின்னு சொல்லலாம் கம்பஷன் பொறுத்த வரைக்கும். கம்பஷன் என்ன, எரியிற தன்மை. மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னாகும், என்னென்ன மெட்டல்ஸ் கூடலாம் நைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம். ஹை டெம்பரேச்சரோட இதெல்லாம் ரியாக்ட் ஆகி நமக்கு மெட்டல் நைட்ரைட்ஸ் கொடுக்கும். வாட் இஸ் த அவுட்புட் வி கெட், ஆர் வாட் இஸ் த அவுட்புட் ஃபார்ம் வி கெட்? மெட்டல் நைட்ரைட். கால்சியம் கூட நைட்ரஜன் கலக்குது. ஸோ தட் இஸ் பட் ரியாக்டிங், இட் கிவ்ஸ் கால்சியம் நைட்ரைட். நான் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். நான் மெட்டல்ஸ் கூட ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகிறப்போ நமக்கு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் மெட்டல்ஸ்னால் என்னென்ன? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் தான் நான் மெட்டல்ஸ். இது கூட ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தால் நமக்கு அமோனியா கிடைக்குது. ஹவு அமோனியா இஸ் ஃபார்ம்? when hydrogen is reacted with nitrogen we get ammonia, NH3 formula. ஸோ நைட்ரஜன் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. நாட் ஒன்லி தட் இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்னர்ட் அட்மாஸ்ஃபியர். சில பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு நமக்கு இந்த நைட்ரஜன் தேவைப்படுது. அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண நைட்ரஜன் தேவைப்படுது. இந்த அமோனியா தான் நம்ம வந்து செடிக்கெலாம் உரமாக யூஸ் பண்ணுறோம். ஃபர்டிலைசர்ஸ், நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இன்ஃப்ளேட்டிங் டயர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸோட டயர் நம்ம சரி பண்ணுறதுக்கு தேவைப்படுறது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஃபில்லிங் த ஸ்பேஸ். மெர்க்குரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக, அந்த தெர்மோமீட்டரில் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம். டு ஃபில் த ஸ்பேஸ் அபவ் த மெர்க்குரி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த எவாப்ரேஷன் ஆஃப் மெர்க்குரி. வந்து எவாப்ரேட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த நைட்ரஜன் கொஞ்சம் அந்த மெர்க்குரி ஸ்பேஸ் லேயருக்கு மேலே நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து மெர்க்குரி எவாப்ரேட் ஆகி தெர்மோமீட்டர் விட்டு போகாமல் இருக்கும். நாட் ஒன்லி தட் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் வெடிக்கிறது, அதுக்கெலாம் கூட இந்த நைட்ரஜன் வந்து பவுடராக நம்ம கன் பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அழுக்காகாமல் கரையாகாமல் இருக்கிறதுக்கு, ஃபயர் ஹசட்ஸ் குறையிறதுக்காக, அது மாதிரி இன்கேண்டசன்ட் லைட் பல்ப்ஸுக்காக இந்த நைட்ரஜன் கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நவடேஸ் நைட்ரஜன் இஸ் யூஸ் அஸ் எ சப்ஸ்டிடியூட் ஃபார் கம்ப்ரஸ்ட் ஏர் இன் டயர்ஸ்.
தட் இஸ் ஆல்சோ இன் ரீசன்ட் டே. ஒரு ஃபர்டிலைசர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். லிக்விட் நைட்ரஜன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி இன்கேண்டசன்ட் பல்புக்காக நம்ம நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், nitrogen will get circulated in the air, soil, living things or in the form of compounds. So just as there is a circulation of carbon, there is also a circulation of nitrogen. அது எதுக்கு அப்படின்னா பிளான்ஸோட வளர்ச்சிக்கு இந்த சர்க்குலேஷன் ஆஃப் நைட்ரஜன் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் பட் பிளான்ஸ் cannot மேக் யூஸ் ஆஃப் தீஸ் நைட்ரஜன் ஃப்ரம் த ஏர் ஆஸ் சச். பிளான்ஸ்க்கு வந்து எப்பயுமே நைட்ரஜன் வந்து ஒரு சாலிபிள் காம்பவுண்டாக தேவை. அப்படியே ஏரில் இருக்கிற நைட்ரஜனை அப்படியே எடுத்து பிளான்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ பிளான்ஸ் ரெக்வயர் ஆல்வேஸ் த சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ thus plants depends upon other process in order to supply with nitrates. So any process, what is meant by nitrogen fixation அப்படின்னு கேட்டாங்கன்னா, any process that converts nitrogen into air and into a useful nitrogen compound. ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் நைட்ரஜன் ஏரில் இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா that compound is called nitrogen fixation. Nitrogen fixation can be carried out both naturally and also by artificially. ஆர்டிஃபிஷியல்னால் மனுஷங்க நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணணும். இப்படி அமோனியாலாம் வந்து நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன். மனுஷங்களாம் அமோனியா, ஃபர்டிலைசர்ஸ், உரம் இதெல்லாம் தயாரிக்கிறது. நேச்சுரல் ஃபிக்சேஷனாக லைட்னிங் மூலயமா கிடைக்குது, லெகுமினஸ் பிளான்ஸ் மூலயமா கிடைக்கிறது. தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் நேச்சுரல் ஃபிக்சேஷன். ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷனாக ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட்லேருந்து கிடைக்கிறது, நைட்ரேட் சால்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறது, அமோனியாலேருந்து கிடைக்கிறது, அமோனியம் சால்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறது ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஃபிக்சேஷன். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் திங் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அதில் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்கும். CO2 தான ஃபார்முலா. அதனால் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ரெண்டும் எல்லாம் பாண்ட் ஆயிருதுன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இந்த கேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார்முலா CO2. எர்த் அட்மாஸ்பியரில் நிறைய இடத்துல நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம். இட் சென்ஸ் பேக் த சோலார் எனர்ஜி விச் இஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ in order to make the living organisms to survive, நிறைய அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னா அது நமக்கு கெடுதல் தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கரன்சஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஏரில் எப்படி வருது? மோஸ்ட்லி வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வரும். மோஸ்ட்லி நேச்சுரலி அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எமிட்டட் ஃப்ரம் மேக்மா த்ரூ வல்கனோஸ் மூலியமாக தான் மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வருது. பிகாஸ் ஆஃப் வல்கனோஸ் மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எமிட்டட். நாட் ஓன்லி தட், பயோடிகிரேடேஷன் ஆஃப் ஆயில், கேஸ்லாம் பயோடிகிரேட் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு நிறையா வெளியில் வரும். அது மாதிரி ஹியூமன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆல்சோ அப்செட் தி நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள். மனுஷங்களே கூட கார்பன் டை ஆக்சைடு வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நமக்கு பிளானட் ரொம்ப வார்ம் ஆகுது, நிறைய பிரச்சனை உண்டாகுது அட்மாஸ்பியரை. அது மாதிரி ஃபாசில் ஃபியூயல்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் derived from fossil fuel. The extra carbon dioxide is cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுக்கும் கலர் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, ஏரோட ரொம்ப ஹெவியாக இருக்கும், கம்பஷன் ப்ராசஸை சப்போர்ட்டே பண்ணாது, அதாவது எரியவே விடாது. அதே மாதிரி இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர். அதே மாதிரி ப்ளூ லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட் மாற்றும். கலர் வந்து ப்ளூ டர்ன்ஸ் ப்ளூவாக இருக்கிறத ஸ்லைட் ரெட்டாக மாற்றும். அசிடிக் இன் நேச்சர். இதையும் நம்ம லிக்விஃபை பண்ணலாம், லிக்விடாக மாற்றலாம். எப்போது ஹை ப்ரெஷரில் இருக்கிறப்போ லிக்விடாக மாற்றிட்டு மறுபடியும் நம்ம சாலிடாகவும் மாற்றலாம். இந்த சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சப்ளிமேஷன் ப்ராசஸ் தட் அண்டர்கோஸ் எ ப்ராசஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வாட்டர் வேப்பர் வித்தவுட் ரீச்சிங் த லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஸோ இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பஸ்டபிலிட்டி, நாட் கம்பஸ்டபிள், நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அது மாதிரி மெட்டல்ஸ் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகுமா கேட்டால் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இவங்க கூடலாம் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகும் டு ஃபார்ம் கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸ். மெக்னீஷியம் வந்து ஆக்சைட்ஸும் கார்பனும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மெக்னீஷியம். மெக்னீஷியம் கூட கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ரெண்டும் ரியாக்ட் ஆகிறப்போ மெக்னீஷியம் ஆக்சைடும் கார்பனும் வருது. அது மாதிரி சோடியம் கூட ரியாக்ட் ஆகிறப்போ சோடியம் கார்பனேட்டும் கார்பனும் தனியாக உங்களுக்கு அவுட்புட்டில் காமிக்குது. நெக்ஸ்ட் திங் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஆல்கலை கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகிறப்போ, ஒரு பேஸும் ஒரு ஆசிடும் ரியாக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குது. வென் யூ ரியாக்ட் மிக்ஸ் பேஸ் வித் ஆசிட் யூ வில் கெட் த அவுட்புட் ஆஸ் சால்ட் வித் வாட்டர். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. த அவுட்புட் இஸ் Na2CO3, நத்திங் பட் சோடியம் கார்பனேட்டுங்கிறது சால்ட். அப்புறம் வாட்டரும் உங்களுக்கு கொடுக்குது. லைம் வாட்டர்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா CaOH2. ரியாக்ட் ஆகிறப்போ கால்சியம் கார்பனேட் உங்களுக்கு கிடைக்குது. when a limited amount of carbon dioxide is passed through lime water, it turns milky due to formation of insoluble calcium carbonate. So when an excess amount of carbon dioxide is passed through lime water, first வந்து மில்கியாக மாறிடும்.
அப்புறம் மில்கினஸ் திருப்பி டிஸப்பியர் ஆகும் பிகாஸ் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். நெக்ஸ்ட் திங் கார்பன் டை ஆக்சைடு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எரேட்டட் ட்ரிங்க்ஸில் இருக்குது, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இருக்குது. சோடியம் கார்பனேட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவைப்படுது. அது அப்புறம் ட்ரை ஐஸ், நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ட்ரை ஐஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் அமோனியா, ஃபர்டிலைசர்ஸாக ட்ரீட் பண்ணுறோம். ஃபுட் கிரைன்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்ட் we can see greenhouse effect and global warming.